لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்கிற தொடரில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை தொடர்பான 3வது வகுப்பில் நாம் இருக்கிறோம். முதலாம் வகுப்பிலே இமாம் மஹ்தி அவர்கள் பற்றியும் அவர்களுடைய வருகை சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகள் பற்றியும் அவருக்கான சில அடையாளங்கள் பற்றியும், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை யாரெல்லாம் மறுக்கிறார்கள், என்ன காரணங்கள் சொல்கிறார்கள் என்பது பற்றியும், மஹ்தி என்கிற பெயரில் போலியாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் தொடர்பிலான செய்திகளை நாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்த பகுதியாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்னர் நடக்கக்கூடிய விடயங்கள் என்று பல அம்சங்களை நாம் பார்த்தோம். அதில் இறுதியாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையின் பிறகு நிறைய போர்கள் நடக்கும் என்பது குறித்து கூறி, கடைசியாக நான் இந்த ஹதீஸை கூறினேன். அதாவது, யகுசூன ஜசீரத்தல் அரப், நீங்கள் அரபு தீபகற்பத்தோடு போர் செய்வீர்கள், அல்லாஹ் அதை உங்களுக்கு வெற்றியடச் செய்வான். பின்னர் நீங்கள் ஈரான் பாரசீகத்தோடு போர் செய்வீர்கள், அதை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். அதன் பிறகு உரோமத்தோடு நீங்கள் போர் செய்வீர்கள், அதை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். அதன் பிறகு தஜ்ஜாலோடு நீங்கள் போர் செய்வீர்கள், அதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை கூறி, இமாம் மஹ்தியினுடைய வருகைக்கு பிறகு முதலில் அவரை முஸ்லிம் ஆட்சியாளர்கள் எதிர்ப்பார்கள். ஒரேயடியாக ஆட்சியாளர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அவர் போர் செய்ய வேண்டியிருக்கும். அவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற போது, எம்லிக்குல் அரப், அவர் அரபை ஆட்சி செய்வார் என்று சொன்ன காரணத்தினால் முதலில் அவர் அரபு நாட்டு தலைமைகளோடு மோத வேண்டி வரலாம் என்கிறது சம்பந்தமாகவும், அப்படி அரபு தேசத்திலே அவரால் ஒரு ஆட்சி நிறுவப்பட்டால் அந்த ஆட்சிக்கு எதிராக ஈரானோடு அந்த ஆட்சிக்கு எதிராக ஈரான் வரும், ஈரானோடு போராட வேண்டி வரும். அதிலே வெற்றி பெற்றால் கிறிஸ்தவ உலகம், ஐரோப்பிய உலகத்தோடு அவர் போராட வேண்டி வரும். அதிலேயும் வெற்றி பெற்றதுக்கு பிறகு தஜ்ஜாலுடைய வருகை இருக்கும், தஜ்ஜாலோடும் அவர் சண்டை செய்ய வேண்டி வரும் என்கிற தகவல்களை நாம் கூறினேன். இதே ஹதீஸை நான் சொன்ன இந்த கருத்தில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று 100க்கு 100 அடித்து சொல்ல முடியாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போற சந்தர்ப்பத்தில் அரபு தேசத்தின் சில பகுதிகள் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜாஸ் பிரதேசம் இஸ்லாமிய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே பாரசீகம் உமர் ரலியல்லாஹுவால் கைப்பற்றப்பட்டுச்சு. உரோமர்களுக்கு எதிரான போர் அதிலே வெற்றி பெற்றார்கள். அதே போன்று உரோமத்தினுடைய அன்றைய தலைநகராக இந்த கொன்ஸ்டாந்தினோபிள், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய துருக்கியினுடைய தலைநகர் இஸ்தான்புல், அதையும் முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். அது கைப்பற்றப்பட்டது 1453, அதாவது கிபி 1453, அதாவது இன்றைக்கு கிட்டத்தட்ட 570 வருஷங்கள் அளவுக்கு முன்னால் அது கைப்பற்றப்பட்டது. அப்போ சில அறிஞர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு நடக்க போகிற நிகழ்ச்சியை சொல்லுதோ என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கும் சாதகமான ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் நான் சொன்ன இந்த கருத்து, அதாவது அதற்கு எதிராக முஸ்லிம் ஆட்சியாளர்கள் போராடுவார்கள் என்கிற கருத்தை வலியுறுத்தக்கூடிய சில செய்திகள் இருக்கிறது. அதில் ஒன்று, அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸில்
அவர்கள் சொல்கிறார்கள், சும்ம யபஅஸல்லாஹு இந்த ஸாலிக ரஜுலம் மின் இத்ரத்திர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையிலே ஒரு மனிதனை அனுப்புவான். ஃபி இஸ்னா அஸ்ர அல்ஃபன் இன் கல்லு வ ஹம்ஸத அஸ்ர அல்ஃபன் இன் கஸரு. அதாவது அவர் ஒரு படையோடு இருப்பார். அந்த படையை பார்த்தா இந்த குறைச்சி ஒரு கூட்ட உதாரணம், எனக்கு பயானில் எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு ஆள் சொல்லலாம். ஒரு ஆள் கொஞ்சம் கூட்டி சொல்லுவார், ஒரு ஆள் குறைய சொல்லுவார். குறைச்சி சொல்றவர்கிட்ட கேட்டால் 12,000 பேர்னு சொல்லுவாங்க அந்த படையை பார்த்தா. கூட்டி சொல்றவர்கிட்ட கேட்டால் ஒரு 15,000 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தோடு அவர் வருவார். அதாவது சலாதி ராயாத்தின் 3 கொடிகளின் கீழ் சுமார் 12க்கும் 15,000க்கும் இடைப்பட்ட போர் வீரர்களோடு அவர் வருவார். யுகாத்திலுகும் அஹ்லு சபு ராயாத், அவர்களோடு 7 கொடி உடையவர்கள் போராடுவார்கள். லைஸ மின் சாஹிபி ராயத்தின் இல்லா வஹுவ யத்மஉ பில் முல்க். 7 கொடிகளின் கீழ் அவரோட சண்டைக்கு வருவாங்க. ஒவ்வொரு கொடிக்கு கீழையும் ஆட்சியின் மீது மோகம் கொண்ட ஒரு ஆள் இல்லாமல் இருக்க மாட்டாரு. அதாவது ஆட்சியின் மீது ஆசையுள்ள 7 கொடிகளின் கீழ் வரக்கூடியவர்களோடு அவர் போராடுவார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது ஹாக்கிமிலே பதிவாகி இருக்கிறது. அதில் அவங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் அல்லாஹு தாலா. அதாவது அந்த ஆட்சியாளர்கள், அதாவது ஆட்சியின் மீது மோகம் கொண்டவர்களோடு நடக்கக்கூடிய போரில் அல்லாஹு தாலா வெற்றியை கொடுப்பான். ஃபயருத்துல்லாஹு இலல் முஸ்லிமீன, அதன் பிறகு அல்லாஹு தாலா முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒத்துமையை கொண்டு வருவான். அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அருளை அல்லாஹ் கொண்டு வருவான். அவங்களுக்கு இடையில பழைய நேசமும் பாசமும் வரும். ஃபயகூனூன அலா ஸாலிக ஹத்தா யஹ்ருத ஜத்தால், தஜ்ஜால் வரும் வரைக்கும் அவங்க அப்படி இருப்பாங்க. இப்போ இன்றைக்கு முஸ்லீம்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரிவு இல்லாம போகும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காம நேசத்தோடு நடக்கக்கூடிய தன்மை உருவாகும். அதாவது மஹ்தியினுடைய அந்த போராட்ட காலத்தில் என்கிற செய்தி ஹாக்கிம்ல பதிவாகி இருக்கிறது. இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதை சொல்லுதுன்னு சொன்னா, இமாம் மஹ்தி வந்ததுக்கு பிறகு அவரோடு முஸ்லிம் ஆட்சியாளர்கள் சண்டை பிடிப்பாங்க. ஆட்சியின் மீது மோகம் கொண்டவங்க சண்டை பிடிப்பாங்க. அதுல அல்லாஹு தாலா மஹ்தி தரப்புக்கு வெற்றியை கொடுப்பான். யாரெல்லாம் அவரோட சண்டை பிடிக்கிறாங்களோ அவங்க தோக்கடிக்கப்படுவாங்க. இதுதான் விதியாக இருக்கும் என்கிறத இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது. இது அல்லாம நான் கௌபாவுக்குள்ள இவர் இருக்கக்கூடிய நேரத்தில் இவரை பிடிக்க வரக்கூடிய ஒரு கூட்டம் பூமியில விழுங்கப்படுவாங்க என்கிற செய்தியை நான் சொன்னேன். சில அறிவிப்புகளில் அது இவரை தனியே குறிப்பிட்டு வருகிறது. சில அறிவிப்புகளில் இவரோட பையச் செஞ்சவங்க கௌபாவில் தஞ்சம் புகுவாங்க. கௌபாவுக்குள்ள இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்க முடியும், ஆரம்ப கட்டம். அதை பற்றிய ஹதீஸ் முஸ்லீம் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் 5529 இப்படி வருகிறது. சயஊது பிஹாதல் பைத் யானி அல் காபா, இந்த காபாவுக்குள்ள ஒரு கூட்டம் வருவாங்க. கௌமுன் லைஸ லஹும் மனஅத்துன், அந்த கூட்டத்துக்கு ஒரு ஆபத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய அளவு, தற்பாதுகாக்கக்கூடிய அளவுக்கான ஆயுதங்கள் இருக்காது. வலா அததுன், பெரிய எண்ணிக்கையும் இருக்காது. வலா உத்தத்துன், அவர்கள் போருக்கான தயாரோடும் இருக்க மாட்டாங்க. கௌபாவுல அந்த பைய செஞ்ச அந்த காலகட்டம் இருக்குதானே, போருக்கான என்ன ஏற்பாடும் இருக்காது அவங்கள்ட்ட, பெரிய படையும் இருக்காது. ஒரு போர் நடந்தால் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய எந்த வழியும் இருக்காது. அந்த நேரத்தில் அவங்கள நோக்கி ஒரு படை வரும். அந்த படை பைதா என்கிற இடத்துல வச்சு அவர்கள் பூமியில உள்வாங்கப்படுவாங்க, புதையுண்டு போவாங்க. இந்த செய்தியை சொன்னோடனே ரசூலுல்லாஹ் மனைவிமார் கேட்குறாங்க, அதுல வழிப்போக்கர் இருப்பாங்க, பார்க்க வந்தவங்க இருப்பாங்க. ஒரு படை வந்தா பார்க்கறதுக்கு ஆள் வரும். அப்படி கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபீஹிமுல் முஸ்தப்சிர், பார்க்க வந்த கோஷ்டியும் அதுக்குள்ள இருப்பாங்க. வல் மஜ்பூர், நிர்பந்திக்கப்பட்டவங்களும் அது இருப்பாங்க. வபுனு சபீல், வழிப்போக்கர்கள், ரோட்ல வந்தவன், சும்மா வந்தவனும் இருப்பான். எல்லாருமே விழுங்கப்படுவாங்க. ஆனால் மறுமை நாளில் அவரவருடைய நீயத்துக்கு ஏற்ப எழுப்பப்படுவாங்க என்கிறத சொல்றாங்க. இதுல என்ன ஆதாரம்னு கேட்டா, ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் மனைவிமார் பார்வையாளர்கள் இருப்பாங்க, வழிப்போக்கர்கள் இருப்பாங்க, வியாபாரிகள் இருப்பாங்கன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாத ஒன்றை சொல்றாங்க, மஜ்பூர்,
மஜ்பூர்னு சொன்னா கட்டாயப்படுத்தப்பட்டவங்க இருப்பாங்க. ஜப்பார்ண்டா அடக்கி ஆள்வோன்னு சொல்லுவோம் நாங்க. ஜப்பார்ண்டா அடக்கி ஆள்வோன். ஆட்சியாளர்களால கட்டாயப்படுத்தி நீங்க போய் அடிங்க என்று சொல்லப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்க தான் கட்டாயப்படுத்தப்பட்டவங்க. அப்ப கட்டாயப்படுத்தப்பட்டவங்க நிர்பந்திச்சு நீ போய்தான் ஆகணும், அடிச்சுதான் ஆகணும்னு அனுப்பப்பட்டவங்கன்னு சொன்னா அது சும்மா இருக்கக்கூடிய இந்த சண்டை பிடிக்கிற குழுக்கள் கிடையாது. சுயமா போய்த்து சண்டை பிடிக்கிறாக்கள் இல்லை. ஏனென்று சொன்னா இராணுவத்துக்கு தான் இந்த நிலைமை இருக்கு. ஒரு ஆட்சி தலைமையில் இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு நீங்க அடிங்கன்னா அவங்க அடிக்கணும். ஏன் அடிக்க சொல்றீங்க, எதுக்கு அடிக்க சொல்றீங்கன்னா கேட்கலாது. சொல்லப்படுற கட்டளையை பின்பற்ற வேண்டிய கடமை இராணுவத்துக்கு இருக்கு. ஓர்டர் என்னவோ அதைத்தான் அவங்க செய்யணும். அடிக்க சொன்னா அடிப்பாங்க, நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்டுவாங்க. அப்ப இந்த இவரை போய் கௌபாவில் போய் அடிங்கன்னு அவங்கள யாரோ நிர்பந்திச்சிருக்கிறாங்க, இஜ்பார் பண்ணியிருக்கிறாங்க, கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்கன்றா கட்டாயமாக அது ஒரு ஆட்சியாளர்களால் நடந்திருக்கணும். எனவே இந்த செய்தியும் அவர்கள் ஒரு ஆட்சியாளர்களால், அதாவது இராணுவ படையொண்டு அப்படி போய் மாட்டிக்குவாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லாதவங்க தலைமையினுடைய உத்தரவுக்காக போய்த்து அப்படியில பூமியில விழுங்கப்படுவாங்க. ஆனா மறுமையில் அல்லாஹ் அவங்களை எழுப்புங்கிற போது அவர் அவருடைய நீயத்துக்கு ஏற்ப எழுப்புவான் என்கிற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸும் அவரோடு ஆட்சியாளர்கள் மோதுவாங்க, தோற்கடிக்கப்படுவாங்க என்கிற தகவல்களை எங்களுக்கு சொல்லுது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை ஒட்டியும் மர்மை நாளுடைய அதாவது நடக்க போகிற அறிவிப்புகள் ஒட்டியும் பல போர்கள் சொல்லப்படுகிறது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு சொன்னா, பின்னால சொல்லப்படக்கூடிய போர்கள் எல்லாமே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடக்கும்ங்கிறதுக்கான ஆதாரம் இல்லை. சிலதை நாம யூகிச்சு சொல்லலாம், சிலது யூகிக்கிறதுக்கும் இடம் இல்லாத நிலையில் இருக்கும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போர்கள் ஒன்று இன்னும் நடக்கலை, அது எதிர்காலத்தில் நடக்கும். அதுதான் ஈராக்கில் நடக்கக்கூடிய ஒரு போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யூசிக்குல் புராத்து ஐ யஹ்சிர அன் கன்சிம் மின் ஸஹப். புராத் யூப்ரட்டிஸ் நதி ஒரு தங்க புதையலை வெளிப்படுத்தலாம். பமன் ஹலரஹு பலா யஹுது மின்ஹு ஷைஆ. அந்த தங்க புதையல் வெளிப்படக்கூடிய காலத்தில் யார் வாழ்கிறீர்களோ அவர்கள் அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம்ல பதிவாகி இருக்கிறது. வேறொரு அறிவிப்புல, முஸ்லிமுடைய அறிவிப்புல ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, லா தகூமு ஸாஅ ஹத்தா யஹ்சிரல் ஃபுராத்து அன் ஜபலின் மின் ஸஹப். யூப்ரட்டிஸ் நதி ஒரு தங்க மலையை வெளிப்படுத்தாத வரையில் உலகம் அழியாது. யக்ததிலுன் நாசு அலைஹி. அந்த தங்க மலையை எடுத்துக்கொள்வதற்காக மக்கள் சண்டை பிடிப்பார்கள். வயக்தலு மின் குல்லி மீஅத்தின் திஸ்அத்துன் வ திஸ்ஊன். 100 பேர் சண்டைக்கு போனா 99 பேர் அதுல கொல்லப்படுவார்கள். வயக்கூலு குல்லு ரஜிலின் மின்ஹும் லஅல்லி அகூனு அனல்லதி அஞ்சு. சரி, 100 பேர் போய்த்து ஒரு ஆள் மிஞ்சுவாண்டா அந்த மிஞ்சினால் நானா இருக்கலாம் என்று சண்டைக்கு போவாங்க. நீங்க அதுக்கு போகாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப யூப்ரட்டிஸ் நதியில ஒரு தங்க மலை வெளிப்படும். தங்கமலை எப்படி வெளிப்படும் என்கிறத சொல்லும் போது 2 கருத்து சொல்றாங்க. ஒன்று, அந்த நதி வத்துவதினால், தண்ணிக்குள்ள மலை இருந்திருக்கும், நதி வத்துவதினால் அந்த மலை வெளியே வரலாம், அப்போ மக்கள் அதை காணுவாங்க என்கிறது. அல்லது அந்த நதியினுடைய ஓட்டம் வேறு திசைக்கு மாறிட்டுன்னு சொன்னா தண்ணி ஓடிக்கொண்டிருந்த இடத்துல மழை வெளியாகலாம். ஏதோ ஒரு வழிமுறையில தங்க மலை ஒன்று வெளியாகும். அந்த தங்க மலைக்காக மக்கள் சண்டை பிடிப்பாங்க. அந்த சண்டை சாதாரண சண்டையாக இருக்காது, 100க்கு 99 பேர் சாகிற சண்டையாக இருக்கும் என்கிறத இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த ஹதீஸ் தங்க மலை என்று சொன்னதுனால அதை தங்க மலை என்று தான் நாம் எடுக்கணும். சிலர் பெட்ரோலை கருப்பு தங்கம் தான் சொல்றாங்க, இது பெட்ரோலை குறிக்குதுன்னு சொல்றாங்க. பெட்ரோல் யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து எடுக்கப்பட்டது கிடையாது, வெளிப்படுத்தும்னு சொல்றாங்க. மக்கள் தோண்டி எடுக்கிறத பத்தி சொல்லலை இன்னைக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானா வெளியாகிறத பத்தி சொல்றாங்க. அடுத்தது, பெட்ரோல்ங்கிறது ஈராக்குக்குரிய ஒரு விஷயம் கிடையாது. ஈராக் மட்டும் இல்லாமல் அரபு தேசம் எல்லாத்திலுமே பெட்ரோல் இருக்குது. ஈராக்கை விட சவுதியில் அதிகமாக இருக்குது பெட்ரோல். எனவே இது பெட்ரோலை குறித்து சொன்ன ஒரு விஷயம் கிடையாது. யூப்ரட்டிஸ் நதியில ஒரு தங்க மலை வெளியாகும், அதை ஒட்டி ஒரு பெரிய ஒரு போர் நடக்கும் என்கிறத நாங்க பார்க்கலாம். இதே போல பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுறது.
இதுவும் இமாம் மஹ்தியினுடைய வருகையினுடைய அடையாளமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கலாம். இதில் ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம், இமாம் அஹ்மத், அபூ தாவூத் ரஹ்மமுல்லா இருவரும் அறிவிக்கக்கூடிய செய்தி இது. இம்ரான் பைத்துல் மக்திஸ் ஹராபு யஸ்ரிப். பைத்துல் முகத்திஸ் அதாவது நிர்மாணிக்கப்படுவது, முஸ்லிம்களால் கையாளப்படுவது, முஸ்லிம்களுடைய கைக்கு வருவதுங்கிறது மதீனாவை பாழாக்கும். வஹராபு யஸ்ரிப் ஹுரூஜுல் மல்ஹமா. எப்ப மதீனாவுடைய செல்வாக்கு இழந்து மதீனா பாலா போகிறதோ அப்போது போர் வரும். மல்ஹமாங்கிறது அதாவது போர்களை குறிக்கும். போர்கள மிகப்பெரிய மல்ஹமத்துல் குபுரா என்கிற பெரிய ஒரு போரும் நடக்கும். அப்ப இது போர்கள் வரும். எப்ப மல்ஹமா நடக்கிறதோ, குஸ்தந்தீனியா, கான்ஸ்டான்டினோபிள், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய துருக்கியினுடைய தலைநகராகிய இஸ்தான்புல், அது வெற்றி கொள்ளப்படும். எப்ப இஸ்தான்புல் வெற்றி கொள்ளப்படுகிறதோ தஜ்ஜால் வருவான் என்று வரக்கூடிய செய்தி. இதை இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்த இந்த ஹதீஸை இமாம் சுவைப் அல் அர்னாவுத் ரஹ்மமுல்லா அவர்கள் விளங்கப்படுத்துகிற போது இது பலகீனமானது என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது அபூதாவுதிலே வந்திருக்குது. அபூதாவுதை அடிக்குறிப்பிட்ட இமாம் அல்பானி ரஹ்மமுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை, அபூதாவுதினுடைய அறிவிப்பை சஹி என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒருவர் பலகீனமானன்னு சொல்லியிருக்கிறாங்க, அஹ்மதில் வரக்கூடியதை இமாம் சுவைப் அர்னா பலகீனன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இமாம் அல்பானி ரஹ்மமுல்லா அவங்க அபூதாவுதில் வரதை சஹின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுலேருந்து பொதுவான ஒரு கருத்தை நம்ம எடுக்கலாம். எப்போ பைத்துல் முகத்தஸ் முஸ்லீம்களுடைய கைக்கு வருகிறதோ அப்போ மதீனாவுடைய செல்வாக்கு குறையும். இது சாத்தியமா என்று கேட்டால், சாத்தியத்தை எப்படி நாங்கள் பார்க்கலாம்டா, அதாவது காபா, மஸ்ஜிது நபவி, பைத்துல் முகத்தஸ், இது மூன்றுமே புனித இடங்கள். அதில் அதாவது மஸ்ஜிதுல் ஹராமும் ஹரமைன், மக்கா மதீனா பள்ளிகளை பொறுத்தளவுல குப்பார்கள் அந்த ஏரியாவுக்குள்ளே வரமாட்டாங்க, அது ஹரம் பகுதி. ஆனால் பைத்துல் முகத்தஸ் பகுதி முழுமையாக அந்நியருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நீண்ட காலமாக அதனுடைய விடுதலைக்காக போராட்டம் நடக்குது. பல்லாயிரம் உயிர்கள் அதுக்காக பலி கொடுக்கப்படுகிறது. எப்போ இந்த போராட்டத்தில் ஒரு வெற்றி கிடைத்து அது முஸ்லீம்களுடைய கைக்கு வருகிறதோ அப்போ ஏனைய பிரதேசத்தில் இருக்கிறவங்க கட்டாயமாக அங்கே போவாங்க, அந்த இடத்துக்கு இடம்பெயர்வாங்க. அங்கே ஒரு நியாயமான நல்ல ஒரு ஆட்சி வந்தால் அதுக்கு கீழே இருக்கிறத விரும்புவாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பங்களில் மதீனாவில் வாழக்கூடிய பெரும்பாலான நல்ல மக்கள் பைத்துல் முகத்தஸ் நோக்கி நகரலாம். இது சாத்தியம் என்கிறத நாங்கள் விளங்குறதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல். அந்த தோற்றத்தில் கட்டியிருக்கிறாங்க. உண்மையாக அது பைத்துல் முகத்தஸுடைய தோற்றமும் அல்ல. ஆனால் இப்போ அதனாலேயே காத்தாங்குடிக்கு மக்கள் பஸ் பிடிச்சு போய் பெய்த்து வராங்க. அப்போ உண்மையிலேயே பைத்துல் முகத்தஸ் முஸ்லீம்களால் மீட்கப்பட்டா அங்கே நிறைய மக்கள் போவாங்க. அப்போ அது அதாவது மதீனா பள்ளி கைவிடப்படுவதற்குன்னா அதனுடைய செல்வாக்கு இழக்கப்படுவதற்கு காரணமாக அமையலாம் என்கிறது எங்களுக்கு சாத்தியமாக தென்படுது. இதோ அதாவது இந்த கருத்தை சொல்லக்கூடிய வேறொரு அறிவிப்பு, இதை விட ஒரு அளவு பலமான ஒரு அறிவிப்பு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருவருடைய தோல்ற அல்லது தலையில கையை வச்சு சொல்றாங்க, யப்னு ஹவாலா இதா ரஐத்தல் ஹிலாஃபத கது நஸலத் அர்லல் முகத்தஸா. பைத்துல் முகத்தஸ் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியில் ஹிலாஃபத் அமைந்து விட்டால் பக்கத் தனத்தில் ஜலாசில் வல் பலாபில், அந்த இடத்துல ஒரு ஆட்சி ஒன்று, இஸ்லாமிய ஆட்சி ஒன்று வந்துட்டுன்னு சொன்னா பூமி அதிர்ச்சிகள் நடக்கும், சோதனைகள் வரும், அதாவது கவலை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். வல் உமூருல் இலாம், பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. வஸ்ஸாஅ யௌமைதின் அக்ரபு மினன் நாசி மீ யதி ஹாதிஹி மின் ரஅசிஹி. உதாரணமாக அவரோட தோல்ற கையை வச்சு கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எடுத்தா, இந்த பைத்துல் முகத்தஸ்ல ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஒன்று, ஹிலாபத் ஒன்று வந்துட்டா அதை தொடர்ந்து சில பிரச்சனைகள் வரும்.
தொடர்ந்து போர்கள் நடக்கும், பூமி அதிர்ச்சிகள் நடக்கும். அது எப்படி இருக்கும்னு சொன்னா, இந்த தலைக்கும் கைக்கும் இடையில எவ்வளவு கெப் இருக்கிறதோ அதே மாதிரி அப்படி நடந்துட்டுன்னு சொன்னா மறுமைக்கும் அந்த அந்த பைத்துல் முகத்தஸ்ல இஸ்லாமிய ஆட்சி வாரத்துக்கும் இடையில பெரிய தூரம் இருக்காது. இந்த தலைக்கும் தோளுக்கும் இடையில் இருக்கிற மாதிரியான ஒரு தூரம் தான் இருக்கும் என்று சொல்றாங்க. அதாவது அது நடக்கிறது மறுமை நாள் மிச்ச நெருங்கினதுக்கு பிறகு நடக்கும் என்கிற செய்தியை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுது. இதை ஒட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த இந்த செய்தி சஹீ தர்கீப் என்கிற நூல்லையும் அஹ்மதுலையும் சின்ன அறிவிப்பு வித்தியாசத்தில் வருகிறது. அலா வ இன்னல் ஈமான இதா வகஅத்தில் ஃபிதன் பிஸ்ஸாம். அறிஞ்சு கொள்ளுங்க, பித்னா வந்த நேரத்தில் சாமுல தான் ஈமான் இருக்கும் என்கிற கருத்து. சாமுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சாமுன்னு சொல்ற காலத்தில் சிரியா என்கிற வார்த்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுண்டா, இன்றைய சிரியா, லெபனான், பலஸ்தீன், ஜோர்தான், இந்த 4 நாடுகளும் அன்றைக்கு சிரியா என்கிற ஒன்றா இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பித்னா வந்துட்டா ஈமான் அங்க இருக்கும், சிரியாவில் இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப எப்ப பலஸ்தீனத்தை ஒட்டி ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறதோ அப்ப மூமின்கள் அந்த இடத்த இடம்பெயர்ந்து போவாங்க என்கிறதையும் இந்த ஹதீஸ் சொல்றதுனால மேலே நான் சொன்ன ஹதீஸ் நெருக்கமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது மஹ்தியினுடைய காலத்தில் பலஸ்தீனத்தில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடந்து அதுக்கு பிறகு தொடராக பல போர்கள் நடக்கும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்துக்காட்டுது. அடுத்ததாக உரோமர்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்யப்படும். அந்த ஒப்பந்தம் அதாவது பாதுகாப்பு ஒப்பந்தம், யுத்த நிறுத்த ஒப்பந்தம் என்கிற செய்தியை எங்களுக்கு ஹதீஸ்கள் சொல்லுது. அந்த ஒப்பந்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு உரோமர்களோட ஒப்பந்தம் நடக்குதுங்கிறது எங்களுக்கு என்னத்தை காட்டுதுண்டா, முஸ்லீம் நாடு அப்போ பலமாக இருக்கும். யார் ஒப்பந்தம் செய்ய வருவான்டா ஒரு சமர் ரேஞ்சுக்கு இருந்தால் தான் ஒப்பந்தம் செய்ய வருவாங்க. உதாரணமாக இலங்கையில் இந்த பயங்கரவாத பிரச்சனை நடக்கிறதுல ஆரம்ப காட்டம் என்ன பண்ண அடித்து ஒழிச்சிடலாம். எப்போ அடிக்கிறது கஷ்டம்னு வருவதோ அப்போ தான் ஒரு சமாதானத்துக்கு ஒப்பந்தத்துக்கு வருவாங்க. அங்காலையும் வெல்லவும் மேலா தோக்கவும் மேலாங்கிற கட்டம் வரக்கூடாதான் சமாதானத்துக்கு வருவாங்க. உரோமர்கள் முஸ்லிம்களோட ஒப்பந்தம் செய்கிறாங்க என்று சொன்னாலே அப்போ முஸ்லிம்கள் பலமானாங்க என்கிறத அது காட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபுக் போரின் போது சொல்றாங்க, சித்தன் பைனயதை ஷாஆ, எனக்கும் மறுமை நாளுக்கும் இடையில இருக்கக்கூடிய 6 விஷயத்தை நான் சொல்லுகிறேன், அதை நீ எண்ணிக்கொள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. முதலாவது மறுமை நாள் வாரதாக இருந்தா மௌத்தி, நான் மௌத்தாகணும். 2வது சும்ம ஃபத்ஹு பைத்துல் மக்திஸ், பிறகு பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்படும் சொல்றது நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சி இது. 3வது மூதானுன் யஹுது ஃபீக்கும் ககுஆசில் கனம், ஆடுகளை பிடிப்பது போன்ற ஒரு நோய் ஒரு பெரிய மரண அவலம் நடக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 4வது இஸ்திபாலத்துல் மால், இந்த அரபு தேசத்தில் செல்வம் பெருகும். ஹத்தா யுத்தர் ரஜுலு மிஅத தீனாரின், ஒருவருக்கு 100 தீனார் கையில கொடுத்தாலும் ஃபயதில்லு சாஹிதா, எனக்கு இது போதாது என்று சொல்லி அவன் அதிருப்தியோடு இருப்பான். இது 4வது அடையாளம். 5வது சும்ம ஃபித்னத்துன் லா யபுகா பைத்தும் மினல் அரப் இல்லா தஹலத்துஹு, பிறகு ஒரு ஃபித்னா உண்டாகும், அந்த ஃபித்னா அரபிகளுடைய எல்லா வீடுகளுக்குள்ளும் நுழையும். சும்ம ஹுதுனத்துன், பிறகு ஒரு ஒப்பந்தம் நடக்கும். தக்கூனு பைனக்கும் பைன பனில் அஸ்பர், உங்களுக்கும் பனுல் அஸ்பருக்கும் இடையில அந்த ஒப்பந்தம் நடக்கும். ஃபயக்துரூன், அவங்க ஒப்பந்தத்தை மீறுவாங்க. ஃபயஅதூனக்கும் தஹ்த ஸமானீன காயா, 80 கொடிகளின் கீழ் அவர்கள் வருவார்கள் உங்களுக்கு எதிராக. தஹ்த குல்லி காயத்தின் இஸ்னா அஸர அல்ஃபா, ஒவ்வொரு கொடியின் கீழும் 12,000 போர் வீரர்கள் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீ புகாரியில பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 4 விஷயம் அதாவது கன்ஃபார்மா நிறைவேறிச்சு. ஒன்று ரசூலுல்லாஹ் மௌத்து,
ரெண்டாவது பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்படுறது உமர் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் அது கைப்பற்றப்பட்டுருச்சு. மூணாவது ஆடுகளுக்கு வருவது போல் ஒரு அதாவது நோய் வந்து கடுமையான ஒரு மரணம் ஏற்படும்ங்கிறது. இதுவும் உமர் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கொலரா நோய் வந்து கடுமையான சிரியாவில் கடுமையான மரண அபாயம் ஏற்பட்டது. அதாவது வரலாற்றில் 3 நாளில் 70,000 பேர் மரணித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு மரண அபாயம் ஒன்று ஏற்பட்டது. நாலாவது அரபு நாட்டில் செல்வம் பெருகும் என்கிறது. அது எந்த அளவுக்கு பெருகும் என்று சொன்னால் ஒருவன் கையில் 100 தீனார் சல்லியை கொடுத்தாலும் போதாது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு செல்வம் பெருகும். இது எங்களுக்கு எதை காட்டுதுன்னு சொன்னால் அரபு நாட்டில் செல்வம் பெருகும் என்பது மட்டுமில்லை, வாழ்க்கை செலவு கூடும், வசதி வாய்ப்புகள் கூடும். மனிதனுடைய உதாரணமாக வசதிகள் கூடுகிற போது அடிப்படை தேவைங்கிறது கூட்டிகிட்டு போகும். சாதாரணமாக நாங்கள்லாம் சின்ன வயசில் ஒரு அடிப்படை தேவைண்டா என்ன, படுக்கிறதுக்கு ஒரு வீடு, தின்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடு, இதுதான் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை. காலம் போகக்குள்ள இப்போ வந்து ஒருவனுக்கு ஹேண்ட் ஃபோனுங்கிறது அடிப்படை தேவை, அதுக்கும் டச் ஃபோனுங்கிறது அடிப்படை தேவை. இப்போ இது இல்லாமல் ஒரு ஆளால் ஜீவிக்கிறதுங்கிறது கஷ்டம் என்கிற மாதிரி ஆகுது. அப்படி கொஞ்சம் போகக்குள்ள சில பைக்குங்கிறது அடிப்படை தேவை, கார் வந்து அடிப்படை தேவை ஆகும். கொஞ்ச நாள் போகக்குள்ள ஏசி வந்து அடிப்படை தேவையே ஆகும், ஏசி இல்லாமல் வாழையலான மாதிரி ஆகும். அப்போ அதாவது வசதிகள் கூடுகிற போதுதான் மனுஷனுக்கு காசி போதாண்ட பிரச்சனை வரும். அப்போ அரபு நாட்டினுடைய வாழ்க்கை செலவு கூடும் என்கிறதையும் சேர்த்து இந்த ஹதீஸ் சொல்லுது. 5வது ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க சொன்னது என்னங்கிறது அது நடந்தால் தான் தெரியும். டிவி வந்த நேரத்தில் இதைத்தான் சொல்லுதோ, எல்லா வீட்டுக்குள்ளேயும் டிவி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இது அரபு நாட்டுக்குரிய ஒரு பிரச்சனையாக இல்லை, அகில உலகத்துக்கும் உள்ள பிரச்சனையாகத்தான் டிவி இருக்குது. ஹேண்ட்ஃபோன் வந்த நேரத்தில் ஹேண்ட்ஃபோனை சொன்னாங்க. ஆனால் இது வந்து அங்கே அரபு நாட்டு வீட்டுக்குள்ள பிரச்சனை இல்லை, இன்றைக்கு எங்கள் எல்லாரோட வீட்டுக்குள்ளும் இருக்கிற பிரச்சனை தான் இந்த ஹேண்ட்ஃபோனுங்கிறது. அப்போ என்ன ஃபித்னாங்கிறது சரியாக விளங்கலை. ஆனால் ஒரு ஃபித்னா ஒன்று வரும், டோட்டல் அரபிகளையும் பாதிக்கக்கூடிய ஃபித்னா. அது எதுங்கிறது சில நேரம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இதுவாக இருக்கலாம் என்கிறது தெரிய வரலாம். ஆனால் பின்னால் சொன்ன இந்த ஒப்பந்தம்ங்கிறது நடக்கல, அது தெரியுது. ஒப்பந்தம் ஒன்று முஸ்லீம்களுக்கும் பனுல் அஸ்பர் என்கிறதுக்கும் நடக்குங்கிறது வருது. இப்போ பனு அஸ்பர் என்று சொன்னால் யாரு என்று கேட்டால் ஒவ்வொருத்தரும் அந்த பனு அஸ்பர்னா அஸ்பரின் பிள்ளைகள் என்கிறது அர்த்தம். இந்த பனு அஸ்பர் என்கிற சொல்ல சஹாபாக்கள் யாருக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க? ஒரு ஹதீஸ்லையோ குர்ஆன்லையோ ஒரு சொல்லொண்டு வந்து அந்த சொல்லுக்கு குர்ஆனும் ஹதீஸும் விளக்கம் சொல்லாட்டி அன்றைக்கு அரபிகள் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தினாங்களோ அதுதான் அர்த்தம். பனு அஸ்பர் என்கிற வார்த்தையை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரோமர்களுக்கு முஆவியா அதாவது அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது உரோமர்களுக்கு பாவிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால் இவர் முஆவியா அதாவது அபு சுஃபியான் இல்லாங்க உரோம தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போகிறாங்க. அந்த டைமில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உரோம மன்னருக்கு இஸ்லாத்தை குறித்து கடிதம் அனுப்பிக்கிறாங்க. கடிதம் வந்தோடனே அந்த உரோம மன்னர் என்ன செய்கிறாண்டா, இந்த கடிதம் வந்த ஏரியாவிலேருந்து யாராவது பிஸ்னஸுக்கு வந்திக்கிறாங்களா கூட்டிகிட்டு வாங்கன்னு. அப்போ அவங்க போய் பார்க்குறாங்க, மக்காலேருந்து வியாபார குழு வந்திருக்குது. அதில் வந்து அதாவது முஆவியா அபு சுஃபியான் ரலியல்லாஹு அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அவர் இஸ்லாத்துக்கு வரல. அப்போ அபு சுஃபியான் ரலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டு அவன் என்ன செய்கிறான்டா, அரபு மக்காவாசிகள் கொஞ்சம் பேரை பின்னால் வச்சு அபு சுஃபியான் அவங்கள முன்னுக்கு வச்சு சொல்கிறாரு, நான் உன்கிட்ட சில கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். நீ சொல்றது சரியாக இருந்தால் அவங்க சும்மா இருப்பாங்க, இவர் ஏதாவது பொய்யான தகவல் சொன்னால் பின்னுக்குள்ளவங்க எனக்கு அடையாளம் காட்டணும் என்று சொல்லிட்டு அதாவது அபு சுஃபியான் அவங்கள முன்னுக்கு வச்சு கேள்வி கேட்டு போகிறான். அப்போ அந்த அபு சுஃபியான் அவங்கள்ட்ட கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் சரியான பதிலை தான் அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறார் என்னென்னு சொன்னால், எனக்கு பின்னால் இருக்கிறவங்க சைனை காட்டிடுவாங்கடோன்னு பயம் இல்லாட்டி நான் ரசூலுல்லாஹ் பற்றி கொஞ்சம் பொய்யான தகவலையும் சொல்லியிருப்பேன். ஆனால் காட்டி கொடுத்தா இவன் தண்டிப்பான், அதுக்காக நான் பொய் சொல்லலை. அதில் என்ன விசேஷம்டா, அவன் கேட்டதுக்கு எதுக்குமே எனக்கு ரசூலுல்லாஹ்வை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒன்றுமே சொல்ல முடியாமல் போச்சு. ஒரே ஒரு விஷயம் தான் என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு, உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஏதாவது ஒப்பந்தம் நடந்துச்சா என்று அவர் கேட்டான். நடந்துச்சுன்னு சொன்னேன். அதாவது உதவியா உடம்புறதுக்கு பிறகுதான் இது நடக்குது. அந்த ஒப்பந்தத்தை அவர் பேணினாரான்னு கேட்கும்போது அவர் பேணுவாரா இல்லையாங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. இதுதான் இன்னித்தான் நான் பார்க்கணும்
என்கிற அளவிலான ஒரு பதிலை தான் அவனுக்கு கொஞ்சம் டேமேஜா சொல்ல முடிஞ்சுச்சு. மற்ற எல்லாம் ரசூலா பத்தி சரியாத்தான் சொன்னார். சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதாவது உரோம மன்னர் வந்து இஸ்லாத்தை ஏற்க விரும்பினாரு. அவங்களோட மக்கள் குழம்புனதுக்கு பிறகு, இல்லை நான் சும்மா சொன்னேன், நீங்க உங்களோட மார்க்கத்தில் நீங்க கன்ஃபார்மா இருக்கிறீங்களா, உறுதியா இருக்கிறீங்களான்னு பார்க்க சொன்னேன்னு சொன்னாரு. ஒரு நீண்ட வரலாறு அது. அப்ப இந்த விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவங்க வெளியே வந்து சொல்றாங்க, இந்த இப்னுல் கபஸா அதாவது ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றாரு, இந்த முகமதுல பிரச்சனை பனுல் அஸ்பருடைய மன்னம் பயப்படுற அளவுக்கு போயிருச்சேன்னு சொல்லி. அங்க இருக்கிற அந்த மனுஷனை பத்தி இந்த மன்னன் அவங்க வந்து ஒரு வல்லரசு. அப்ப பனுல் அஸ்பர் மன்னர் பயப்படுற அளவுக்கு இவன் பிரச்சனை பெருசா பெய்த்ததுன்னு சொல்லி அவர் வெளியே வந்து சொல்றாரு. இப்ப பனுல் அஸ்பர் என்று சொல்லி அவங்க சொன்னது உரோமர்களே. அப்ப முஸ்லிம்களுக்கும் உரோமர்களுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் நடக்கும். இந்த உரோமர்கள் யாரு என்று கேட்டா, அது ஒன்று இத்தாலியர்களாக இருக்கலாம், அல்லது பொதுவான உரோமர்கள்ங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டதினால் கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கலாம். இந்த கிறிஸ்தவ நாடுகள் இருக்கக்கூடிய மக்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறப்பித்து சொல்றாங்க. அந்த மாற்றம் வர்றதுக்கான வழியை சொல்றேன் நான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஃபீஹிம் லஹிசாலன் அர்பான். இந்த உரோம தேசத்து மக்களிடத்துல அல்லது கிறிஸ்தவ மக்களிடத்துல 4 பண்புகள் இருக்கிறது. இன்னஹும் லஅஹ்லமுன் நாசி இந்த ஃபித்னா. குழப்பங்கள் வார நேரத்தில் நிதானமான மக்களாக அவங்க இருப்பாங்க. அஸ்ராஹும் இஃபாகத்தும் பஅத முசீபா. ஒரு சோதனை வந்ததுக்கு பிறகு வெகு வேகமாக அதிலிருந்து கலண்டு வருகிறவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். அவுசகஹும் கர்ரத்தம் பஅத கர்ரத்தின். சரியா கொஞ்சம் இது பண்ணல. வஹைருஹும் லிமிஸ்கீனின் வயதீமின் வதஈஃபின். ஏழைகள், அனாதைகள், பலகீனமான மக்களுக்கு அவர்கள் நல்லவர்களாக இருப்பாங்க. அதாவது அந்த கிறிஸ்தவ மக்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வஹாமிசத்தன் ஹாமிசத்துன் ஹசனத்துன் ஜமீலத்துன். அவங்கள்ட்ட 5வது அழகிய ஒரு நல்ல பண்பு இருக்கிறது. அம்னாஹும் மின் துல்மில் முலுக். மன்னர்களின் அநியாயத்திலிருந்து மக்களை பாதுகாப்பாங்க. இந்த 5 விஷயமும் கிறிஸ்தவ மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அல்லது உரோம மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்புகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த நல்ல பண்புகள் மக்கள்கிட்ட இருக்கும். ஆனா அந்த மக்களுக்கு தவறான வழிகாட்டல் கொடுக்கப்பட்டதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனா இயல்புல அவங்க இரக்க குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. இயல்புற அநியாயத்தை தடுக்கணுங்கிற குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. இயல்புற ஏழைகளுக்கு உதவி செய்யணும் என்கிற குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. இன்றைக்கு நாங்க இப்ப இந்த பலஸ்தீன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல பார்க்கலாம், மன்னர்கள், ஆட்சியாளர்கள் அவங்களோட ஆட்சியின் பக்கம் தான் இருப்பாங்க. அது முஸ்லீமா இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவனா இருந்தாலும் சரி, ஆட்சி தான் அவங்களோட பிரதானமானதா இருக்கும். அதுக்கு பாதிப்பு வராத வரையில் அவங்கள்ட்ட நாங்க ஒரு எதிர்பார்க்கிறது, அவங்கள்ட்ட இறக்கத்தை நாங்க பார்க்கிறோம்னா அவங்களோட ஆட்சியை தக்க வச்சு கொள்வதற்காக காட்டுற இறக்கமாகத்தான் இருக்கும். மக்களை பத்தி பேசுது. இந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கத்தை நாங்க வெளிப்படையா பார்க்கிறோம். பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்காக தங்கள் நாட்டில் அதிகமாக குரல் கொடுக்கிறவங்களாகவும், அதிகமாக இதை கண்டிக்கிறவங்களாகவும், இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறவர்களாகவும், இதற்கு எதிராக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறவர்களாகவும் இந்த மக்கள் அதாவது முஸ்லிம் நாடுகளை விட பெரிய பெரிய எதிர்ப்பலைகள் இன்றைக்கு அதாவது கிறிஸ்தவ நாடுகள் உருவாகிட்டு வருது. இந்த மாற்றம் வருவதனால் தங்கட நாட்டில் அவங்க ஜனநாயக நாடுகள் ஓட்டு கிடைக்கணும். மக்கள் மனம் மாறினால் ஆட்சியாளர்கள் மாற வேண்டிய ஆகுவாங்க. மக்கள் அதிகமாக முஸ்லிம் சார்பானவங்களாக ஆனா அவங்க முஸ்லிம்கள் சார்பான ஒரு அரசியலுக்கு வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகுவாங்க. அப்ப கட்டாயமாக அந்த ஒப்பந்தம் நடக்கிறதுக்கு ஒன்று முஸ்லிம்களுடைய இராணுவ பலம் அதிகரிக்கணும். அப்ப மோத இயலாது, சமாதானமாய் போன முடிவுக்கு வருவாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்தந்த நாடுகளில் முஸ்லிம்களுக்கு ஆதரவு அதிகமாகணும். அப்ப முஸ்லிம்களோடு சேர்ந்து போக வேண்டிய நிலை வருவாங்க. ரெண்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வரும் இமாம் மஹ்தி வந்தால் என்கிறத நாங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய அரசியல்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இஸ்லாம் அந்தந்த நாடுகளில் வேகமாக பரவி வருது.
முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருது. அதாவது மீடியாக்கள் பல உண்மைகளை மறைக்காலும் பல போலியான தகவல்களை சொன்னாலும் தேடுகிற மக்கள் சத்தியத்தின் பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகரித்து கொண்டு வருது. அது போக முஸ்லிம் நாடுகளை இவங்க பத்த வச்சாங்க. பத்த வச்சதுனால ஏற்பட்ட நிலைமை என்னன்னு சொல்லி சொன்னா, அவங்க ஐரோப்பிய நாடுகள் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு, அதாவது அகதிகளுக்குன்னு ஒரு பகுதி ஒதுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்து அகதிகள் வந்து இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆங்கில நாடுகளுக்கும் போறாங்க. அவங்க அகதியாக போய் அங்கு அவர்கள் இஸ்லாத்தை ஃபாலோ பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க குழந்தை பெற்றுக்கொள்ற வீதம் குறைவு. அதாவது உதாரணமா நம்ம அதாவது யூகேன்னு சொன்னாலும் அங்க குடும்பமா வாழ்றவங்க குழந்தை பெற்றுக்கொள்ற வீதம் குறைவு. இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு அதாவது அகதிகளுக்கான விசா கொடுக்குறாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இலங்கையிலிருந்து இந்த பிரச்சனையில நிறைய தமிழ் மக்கள் அங்க போயிருக்கிறாங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பிரதேசங்களிலிருந்து முஸ்லீம் மக்கள் போயிருக்கிறாங்க. இவங்கள சிலர் அங்க போயிட்டு அவங்களோட லைஃபுக்கு எப்ப பழகிடுறாங்க. ஆனா பெரும்பாலான ஆட்கள் அவங்க அங்க போனாலும் ஸ்ரீலங்கா மனநிலையோட வாழ்றாங்க. அவங்க வந்து அதான் உழைக்கிறாங்க, குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொள்றாங்க. இப்ப எப்படி நடக்கும்னு சொல்லி சொன்னா, உதாரணமா அந்த தேசத்து மக்கள் 10 பேரு, இந்த தேசத்து பேர் மக்கள் 10 பேருண்டா, அடுத்த ஜெனரேஷன் அவன் குழந்தை பெற்றுக்க மாட்டான். இல்லாட்டி ஒருத்தனுக்கு 1 பெற்று அவங்க 10 பேர் 20 பேரா இருப்பாங்க. இவங்க ஒருத்தருக்கு 2 பெற்றாங்கண்டா 10 பேர் 30 பேரா இருப்பாங்க. அப்ப எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு போகும். அது அல்லாம தௌவாவும் நடக்குது. நிறைய பேர் இந்த பிரச்சனை, இந்த பலஸ்தீன பிரச்சனையாலேயே நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்தவங்க என்ன பேட்டி கொடுக்குறாங்கடா, இவ்வளவு கொடுமை நடக்குது, இவ்வளவு தாக்குதல் நடக்குது, பிள்ளைய மௌத்தா போனதுக்கு பிறகு ஒரு தாய் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றான்னு சொன்னா இது எப்படி சாத்தியம்? இது இவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பலம் என்ன? கண் முன்னால சிதையுது, கட்டின வீடுகள் சிதையுது, முட்டு முட்டு சொத்து சிதையுது. நம்மட சமுதாயத்தில் ஒருத்தனுடைய கடை லொஸ்டாச்சுன்னா தற்கொலை செஞ்சு கொள்றான், எல்லாமே போச்சுன்னு கவலைப்படுறான். இவங்களுக்கு எல்லாமே போனதுக்கு பிறகும் பெத்த புள்ள மௌத்தா போனதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொல்ல முடியுதுன்னா இவங்களுக்கு பின்னால இருக்கிறது என்ன, என்ன பலத்துல இவங்க நடக்கிறாங்க என்கிறத தேடி இஸ்லாத்தில் இணைஞ்சு கொள்றவங்களை எண்ணிக்கை அதிகமாகுது. அப்ப அந்தந்த நாடுகளில் இஸ்லாம் பரவுவதும் அல்லது முஸ்லிம் நாடுகள் ஒன்றாகி அவங்க பலம் பெறுவதும் இந்த ஒப்பந்தத்துக்கு காரணமா அமையும். இந்த ஒப்பந்தம் நடந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சமாதான ஒப்பந்தம் நடந்துடும் உங்களுக்கும் ரோமர்களுக்கும். அது சில நேரங்களில் அதாவது இந்த அமெரிக்கா போன்ற ஏதோ ஒரு நாடா இருக்கலாம், அல்லது இந்த நேச நாடுகள்னு சொல்றாங்க இந்த வரையறைக்கில் உள்ளதா இருக்கலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒப்பந்தம் நடக்கும். இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு, சமாதான ஒப்பந்தத்துக்கு பிறகு உங்களுக்கும் இன்னொரு கூட்டம், மூணாவது ஒரு கூட்டத்துக்கும் இடையில சண்டை நடக்கும். அந்த மூணாவது கூட்டம் யாருன்னு தெரியாது. ஒருவேளை உதாரணத்துக்காக சொன்ன யூகத்தில் சொல்றதுதான் மாறலாம். இப்போ முஸ்லிம்கள் வந்து அமெரிக்காவோட ஒப்பந்தத்தில் இருந்து ஒருவேளை அவங்களுக்கு ரஷ்யாவோட மோத வேண்டி வந்தா, அல்லது ஒருவேளை சைனாவோட மோத வேண்டி வந்தா, ஏதோ ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்த அணி வெற்றி பெற்றும். இப்போ வெற்றி பெற்றா வெற்றிக்கு சொந்தக்காராக்கள் யாரு? முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தான் அந்த வெற்றிக்கு சொந்தம். வெற்றி பெற்று வருகிற வழியில கிறிஸ்தவ படையில் இருக்கக்கூடிய ஒரு வீரன் சிலுவையை தூக்கி சிலுவை வென்று விட்டது, சிலுவை வென்று விட்டதுன்னு சொல்லி கத்துவான். முஸ்லிம்கள் உயிரை கொடுத்து போராடி இருக்கிறாங்க. இவன் சிலுவை வென்று விட்டதுன்னு சொல்லக்குள்ள அந்த படையில இருந்த முஸ்லிம் படையில இருந்த ஒருவனுக்கு ஆத்திரம் வந்து போயிட்டு சிலுவையை உடைச்சிருவான். அதுல வார பிரச்சனையில அவங்க அந்த முஸ்லிமை கொல்லுவாங்க. கொண்டதுக்கு பிறகுதான் இந்த யுத்தம் நடக்கும். இந்த யுத்தத்துக்கு 80 கொடியின் கீழ் வருவாங்க. 80 கொடிங்கிறது அவங்க தரப்புல இருக்கக்கூடிய நாடுகளா இருக்கலாம், அல்லது படைப்பிரிவுகளாக இருக்கலாம். 80 கொடியில வருவாங்க. ஒரு கொடிக்கு 12,000 பேர் இருப்பாங்க. அப்ப 12,000 80ஆல பெருக்குனா கிட்டத்தட்ட அதாவது 10 லட்சம் அளவுல பெரும் படை ஒன்று முஸ்லிம்களோடு சண்டைக்கு வரும். அந்த சண்டையில முஸ்லிம்கள் வெற்றி பெறுவாங்க. இதற்கு பிறகு இதை விட ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்கும். அப்ப இந்த யுத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க, எச்சரிக்கை முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க.
இந்த முன்னறிவிப்பின் அடிப்படையில் இந்த போர் இமாம் மஹ்தியினுடைய காலத்தில் நடக்கலாம். ஏன்னா அதுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அந்த செய்தி எங்களுக்கு தெரிய வருது. இந்த பனுல் அஸ்பர் என்று சொல்லக்கூடியவங்க யாரு என்கிற சம்பந்தமா இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, வர்ரூம் மின் சலாலத்தில் ஈஸ் இப்னு இஸ்ஹாக். இந்த பனு அஸ்பர் என்று சொல்லக்கூடிய கூட்டம் யாருன்னு கேட்டா, இப்ப குர்ஆன்ல அரபுகளை பத்தி பேசப்படுது, இஸ்ரேலை பத்தி பேசப்படுது, இஸ்ரேல் சமுதாயத்தை பத்தி பேசப்படுது. ஆனா இவங்களும் ஒரு மக்கள் கூட்டம். ஆனா இவங்களை பத்தி பெருசா குர்ஆன் பேசல. பிரச்சனைக்குரிய ஒரு சாராரத்தான் குர்ஆன் எங்களுக்கு வெளிப்படையா சொல்லுது. என்னன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளை. ஒருவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மற்றவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளோட பரம்பரையில வந்தவங்க தான் அரபிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரம்பரையில வந்தவங்க. கலீஃபாக்கள், இஸ்லாமிய உலகத்தை ஆட்சி செஞ்ச எல்லா கலீஃபாக்களும் அந்த பரம்பரையில வந்தவங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, முஆவியா உள்ளவங்க எல்லாருமே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில பல குருக்களுக்குள்ள வந்தவங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல பரம்பரை இது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளைகள். அதுல ஒரு மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 ஆம்பளை பிள்ளைகள். அவங்கள பத்தி தான் சூரா யூசுப்ல அல்லாஹு தஆலா சொல்றான். அந்த 12 ஆம்பளை பிள்ளைகளோட பரம்பரையில வந்தவர்கள் தான் இஸ்ரவேல் சமுதாயம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பேர் இருக்குது, இஸ்ராயேல் என்கிறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல பேர்கள் உண்டு. பனு இஸ்ராயேல் என்று சொன்னா இஸ்ராயேலின் சந்ததிகள், யாக்கூப் நபியுடைய சந்ததிகள் என்பது அர்த்தம். அப்ப குர்ஆன் இவங்களை பத்தி தான் பேசுது. இவங்க தான் மனித இனத்துக்கு பெரும் பிரச்சனைக்குரிய நபர்களாக இருப்பாங்க, மனித இனத்துக்கான சோதனையா இருப்பாங்க. அப்ப இவங்களை பத்தி தான் குர்ஆன் அதிகமாக பேசியிருக்குது. இவங்க அல்லாம இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க தானே, அதுல ஒருவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட பரம்பரை தான் இந்த யூதர்கள், இந்த இஸ்ரவேல் சமுதாயம். அடுத்தவர் ஈஸ் என்று சொல்லக்கூடியவர், அவருடைய பரம்பரையில வந்தவங்க தான் இந்த பனூல் அஸ்பர் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இத்தாலியை சேர்ந்தவங்க, இந்த பரம்பரையில வந்தவங்க. இந்த தகவலை இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தங்களுடைய அல் பிதாயாவுல சுட்டி காட்டுறாங்க. சார், இந்த பரம்பரையை சேர்ந்தவங்களால முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அதாவது பனு அஸ்பர் என்று சொல்லக்கூடிய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்தவங்க பிற்பட்ட காலத்தில் இஸ்லாத்துக்கு வருவாங்க. அவங்கள 70,000 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தினால் குஸ்தந்தீனியா என்று சொல்லக்கூடிய இன்றைய துருக்கியின் தலைநகர் கைப்பற்றப்படும் என்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சமிஅத்தும் பி மதீனத்தின் ஜானிபி மின்ஹா ஃபில் பர்ரி வ ஜானிபி மின்ஹா ஃபில் பஹர். أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க, ஒரு நகரத்தை தெரியுமா உங்களுக்கு? அதன் ஒரு பகுதி கடலிலும் ஒரு பகுதி தரையிலும் இருக்குது என்று சொன்னபோது சஹாபாக்கள் ஆம் யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகுமு ஸாஅ ஹத்தா யகுஸூஹா சபூன அல்ஃபம் மின் பனி இஸ்ஹாக். இஸ்ஹாக் நபியினுடைய பரம்பரையில் வந்த 70,000 பேர் அந்த நகரோடு வெற்றி கொள்ளாத வரையில் மறுமை நாள் வராது என்று சொல்லிட்டாங்க. சொல்றாங்க, ஃபஇதா ஜாஊஹா நஸலு, அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் போருக்கு தயாராகுவாங்க. ஆனால் அந்த போர் எப்படி நடக்கும்டா, பலம் யுகாத்திலு பி சலாஹின் வலா யர்மு பி சஹ்மின், ஆயுதத்தால் சண்டை பிடிக்கவும் மாட்டாங்க, அம்பு அவர்கள் எரியவும் மாட்டார்கள். காலு லா இலாஹ இல்லல்லா வல்லாஹு அக்பர் என்று சொல்லி சவுண்ட் தான் கொடுப்பாங்க. அந்த சவுண்டிலேயே பயஸ்குத்து அஹது ஜானி பைஹா அல்லதி ஃபில் பஹர், அந்த பிரதேசத்தின் கடல் பகுதியில் இருக்கக்கூடியது விழுந்துரும். 70,000 பேர் கலிமா சொல்லி தக்பீர் தான் சொல்லுவாங்க, சண்டை செய்ய மாட்டாங்க, அது விழுந்துவிடும். அடுத்ததாக அடுத்த முறை லா இலாஹ இல்லல்லா அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்க, அதன் அடுத்த பகுதியும் விழுந்துவிடும். மூன்றாவது முறை லா இலாஹ இல்லல்லா வல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்க, அது அவர்களுக்கு திறந்து கொடுக்கப்படும். பயதுகுலூஹா, அதுக்குள் அவர்கள் நுழைந்து பயகுனமு, அந்த அவங்கள்ட்ட கனிமத்து பொருட்கள் எடுப்பாங்க. பைனமாகும் எக்தசிமூனல் மகானிம், அவர்கள் கனிமத்து பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற போது இது ஜாஹுமு சரி, அதாவது ஒரு அறிவிப்பாளர் வந்து சொல்வாரு, இன்ன தெஜ்ஜால கது ஹரஜ, தெஜ்ஜால் வந்துட்டான்னு சொல்லுவாங்க என்கிற செய்தி சொல்லப்படுது. அப்ப இது வந்து இமாம் மஹ்தியுடைய காலமாகவும் மஹ்தியினுடைய காலத்தினுடைய இறுதி காலமாகவும் இருக்கும். அப்ப அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குஸ்தந்தீனியா கைப்பற்றப்பட்டால் தெஜ்ஜால் வந்துருவான் என்று நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு நினைவிருக்கலாம். இப்ப இந்த ஹதீஸ் வந்து சில ஆய்வாளர்களுக்கு சிக்கலை உண்டாகிச்சு. ஏன்னா நான் நேரத்தில் சொன்ன ஹதீஸ் வந்து, அதாவது போர் நடக்கும், நீங்க உரோமர்களை வெல்லுவீங்க, அடுத்தது வந்து தெஜ்ஜால் வருவான், இது வந்துட்டு அந்த உரோமர்களுடைய வெற்றிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன் 1473 நடந்த வெற்றி என்று சிலர் நினைச்சாங்க. அப்ப அந்த வெற்றிக்கு பிறகு தெஜ்ஜால் வரணும் தெஜ்ஜால் வராட்டி அப்ப தெஜ்ஜாலுக்கு வேற வேற விளக்கம் கொடுக்க போனாங்க. ஆனா ரசூல்லா குஸ்தந்தீனியா வெற்றிங்கிறது, அதாவது இஸ்தான்புலுடைய வெற்றியை 2 தரம் சொல்றாங்க. ஆயுதத்தால வெல்லுவாங்க, அதுதான் ஹிஜ்ரி அதாவது கிபி 1400 நடந்தது. முகமது அல் ஃபாத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் வீரரால், உஸ்மானிய போர் வீரரால் அந்த யுத்தம் நடந்தது. அதுல ஒரு பகுதி கடல், ஒரு பகுதி தரை. இவங்க தரையால போறவங்களுக்கு கப்பல் வழியாக ஆயுதம் ரெடி பண்ணாங்க. அந்த கப்பல் வழியான இது, அதாவது சும்மா அந்த பாட்ச ஞாபகத்தில் சொல்லிட்டு போறேன், கப்பல் வழியாக ஆயுதம் போகும், அவங்க போய்த்து உள்ளால நுழைஞ்சி கோட்டைக்குள்ள நுழைஞ்சி சண்டை பிடிக்கணும். கப்பல்கள் கடலால போகக்குள்ள கடல் யுத்தத்தில் உரோமர்கள் ரொம்ப நுணுக்கமானவங்க, அவங்க கோட்டையை நெருங்க முடியாம உள்ள சங்கிலி வேலி அமைச்சிருந்தாங்க, கப்பல் போனா இரிக்கும். இதை பார்த்ததுக்கு பிறகு தளபதி முகமது அல் ஃபாத்தியுடைய தலைமையில் உடனே ஐடியா பண்றாங்க, என்னடா கப்பலை கடலுக்குள்ள அனுப்பாம தரையில் அனுப்பணும். தரையில எப்படி அனுப்புறேன்னு சொன்னா, மரங்களை சீவி பலக வச்சு அதுக்கு ஒரு மெழுகு பூசி அந்த மெழுகு வழியா தலைப்பகுதிக்கு ஆயுதங்களை கொண்டு போய் சேர்த்து அந்த போர்ல வெற்றி பெற்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குஸ்தந்தீனியாவை கைப்பற்றக்கூடிய தளபதி நேமல் காயித், அருள் பலம் பொருந்திய தலைவராக இருப்பாரு. அந்த ஜெய்ஸ், அந்த படை வந்து அருள் பெற்ற ஒரு படையாக இருக்கும்னு சொன்னாங்க. இது ஒரு முறை கைப்பற்றுறதுங்கிறது, அது யுத்தத்தின் மூலமாக நடக்கும். தெஜ்ஜால் வருவதற்கு முன்னால குஸ்தந்தீனியா கைப்பற்றப்படுவதுங்கிறது வந்து போர் இல்லாமல் அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாக நடக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு டவுட் வரும், குஸ்தந்தீனியா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இடம் இன்றைக்கு இருக்கக்கூடிய துருக்கியினுடைய இஸ்தான்புல் என்கிறது.
இஸ்தான்புலை ஏன் கைப்பற்ற வேண்டி வரலாம் என்கிறது. ஒன்று, இது நடக்கிறதுக்கு முன்னால துருக்கி அவங்களோட கைக்கு போகலாம், அந்நியர் வசமாகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா துருக்கியை ஆள்பவர்கள் பிழையானவங்களா இருக்கலாம். அந்த டைம்ல எப்படி ஆட்சியாளர்களோடு முஸ்லீம் ஆட்சியாளரோடு மோத வேண்டி வருவதோ அதே மாதிரி இவர்களுடைய மோதி சரியான நிலைக்கு கொண்டு வருவதற்காக துருக்கியோட இந்த போராட்டம் நடக்கலாம் என்கிற ஒரு அடிப்படையை நாங்கள் ரெண்டையும் வச்சு நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இது இல்லாம இந்த ஹதீஸுக்கு இன்னொரு விளக்கம் ஒன்று சொல்றாங்க. இஸ்தான்புல் என்கிறது அன்றைக்கு இருந்த ரோமத்தினுடைய தலைநகராகவும் பைசாந்திய படையினுடைய தலைநகராகவும் அவங்களோட இன்னொரு பகுதியாக இத்தாலியும் இருந்தது. அப்ப துருக்கி அதாவது துருக்கிக்குள்ள கான்ஸ்டாண்டினோபிள் வந்துட்டதன் காரணமாக இரண்டாவது வெற்றி என்கிறது, திக்ரின் மூலமாக கிடைக்கிற வெற்றி என்கிறது ரோமர்களுடைய இன்றைய தலைநகராகிய இத்தாலியை குறிக்கிறதாக இருக்கலாம். அதை முஸ்லிம்கள் இல்லாமல் இஸ்லாத்துக்கு வந்த அவர்களாலேயே அது கைப்பற்றப்படும். இஸ்லாத்துக்கு வந்த அவங்களிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்த 70,000 பேராலேயே அது கைப்பற்றப்படும் என்ற கருத்து சொல்றாங்க. இந்த முன்னறிப்பு, அதாவது கான்ஸ்டாண்டினோபிள் கைப்பற்றக்கூடிய இந்த அதிசயமான போரும் அதாவது இமாம் மஹ்தியினுடைய காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு போராக இருக்கும். இது அல்லாத இன்னும் 2-3 யுத்தங்கள் தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் இருக்குது. நாங்கள் அந்த யுத்தத்தோடு சேர்த்து இன்ஷா அல்லாஹ் தஜ்ஜாலுடைய அதாவது மறுமை நாளின் பெரிய அடையாளங்கள முதலாவது தஜ்ஜால் சம்பந்தமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.